வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி நான் ரவா இட்லி தாங்க செய்ய போகிறேன். இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு ஒட்டாமல் சாஃப்டாக வந்த ரவா இட்லி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதோட பொடியை வெட்டி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ரவை சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 கப் ரவையை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ரவை ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இது ஸ்டீல் பாத்திரம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக ரவை கருகி போயிடுங்க. அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ரவையில் எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது இட்லி சாஃப்டாக வரும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதோட உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா ரவை அளந்த கப்லேயே 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவு நமக்கு வரணும். முதல்ல இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மாவு இருந்ததுன்னா போதும். நமக்கு இட்லி நல்லா கரெக்டாக வரும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ இதை இட்லி துணியை நல்லா நனைச்சிட்டு இட்லி தட்டில் போட்டுட்டு நம்ம இட்லி மாவு மாதிரி இதை ஊற்றிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டுறலாங்க. இப்போ இட்லி வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா சாஃப்டான ரவா இட்லி ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை சட்னி சாம்பாரோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.